அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்கும். இன்றைக்கும் லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்தியாவில் 5G ஸ்பீட் எது பெஸ்ட், வோடஃபோனா ஏர்டெல்லா ஜியோவா அப்படின்னு ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். போக்கோவுடைய F சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துலாம். iQOO Neo 7 இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 956ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G நெட்வொர்க் லான்ச் ஆகிடுச்சு. சில சிட்டிஸில் இந்தியாவில் வந்து 5Gயும் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் 3 பேரும் தான் வந்து ப்ரைவேட் செக்டார் தான் இந்தியாவில் 5G ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பேருமே வந்து எங்களுடைய தான் அதிகமான 5G ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போவுமே சொல்லிகிட்ருக்காங்க. பட் இங்கே வந்து இந்தியன் மொபைல் காங்கிரஸில் நடந்த 5G ஈவெண்ட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ராய் அண்ட் ஊக்லா டெஸ்டிங் ரிப்போர்ட் வந்து வெளியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து 5G ஸ்பீடு எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் இந்தியாவில் ஆக்சுவலாக அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வெளியாக இருக்குது. ஸோ இங்கே ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவுடைய 5G ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 Gbps வரைக்கும் ஜியோ ட்ரூ 5G வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதே ஏர்டெல்லுடைய 5G ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 1 Gbps வரைக்கும் இது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. அதே வோடஃபோனுடைய 5G ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 Mbps வரைக்கும் இப்போ மேக்ஸிமம் டச் பண்ணியிருக்கதா வந்து இந்தியன் மொபைல் காங்கிரஸ் ஈவெண்ட்டில் நடந்த 5G ஈவெண்ட்டுடைய டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. ஸோ இந்த வித்தியாசம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த பேண்ட் எல்லாருமே வந்து சி பேண்ட் ஸ்பெக்ட்ரமில் தான் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. சி பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N78 எல்லாருமே டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதோட ஜியோ வந்து ஸ்டாண்டலோன் எஸ்ஏல டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதே வந்து வோடஃபோன் அண்ட் ஏர்டெல் வந்து NSA நான் ஸ்டாண்டலோனில் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வேரியேஷன். பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே ஒரே பேண்ட் தான், வெறும் ஸ்டாண்டலோன் அண்ட் நான் ஸ்டாண்டலோன் அப்படிங்கிறதுனால இந்த வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. OTT பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இனிமேல் ஆட் சப்போர்ட்டட் பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. இங்கே வந்து முதல்ல 12 கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நாளாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் அதிகமாக இல்லாததுனால மற்ற OTT பிளாட்ஃபார்ம் மாதிரி இவங்களும் வந்து பேசிக் பிளானுக்கு ஆட் கொண்டு வர போகிறாங்க. இங்கே பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $6.99 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஆட்ஸோட தான் வந்து நீங்கள் மூவிஸ் அண்ட் சீரீஸ் பார்க்க முடியும். இங்கே நவம்பர் 1st வீக்லேருந்து 12 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த லிஸ்ட்டில் இந்தியா இல்லை. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, US, UKன்னு இந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ரோல் அவுட் பண்ணுறாங்க. மேபி இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை நெட்ஃப்ளிக்ஸில் பேசிக் பிளான் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் ஆட்ஸோட பார்க்குற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர், ரொம்ப நாளாக இந்த ஃபீச்சருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எடிட் மெசேஜ் ஃபீச்சர். எஸ், நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, அந்த மெசேஜ் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரில் வந்து பீட்டா டெஸ்டிங்கில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்ன ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது மெசேஜை எடிட் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா அது எடிட்டட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எதிரால் பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட வந்து 15 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். 15 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜை வந்து நீங்கள் டெலிட் தான் பண்ணணும், எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு பீட்டா வெர்ஷனில். ஸோ இந்த ஃபீச்சரும் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது, எடிட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில். ஃபைனலாக சாம்சங் யூசர்ஸ் இந்தியாவில் வந்து Android 13 One UI 5.2 உடைய ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் வந்து இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஸ்டேபிள் அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் கிடையாது, அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S22 சீரீஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. S22 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது S22, S22 ப்ளஸ் அல்ட்ரா, அதுக்கப்புறம் ஃபோல்டுக்கும் Fold 4 அண்ட் Flip 4 இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இந்த மாதம் கடைசிக்குள்ளே One UI 5.2 பேஸ்ட் Android 13 நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதில் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜிட் ஸ்டாக்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் தீமிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதோட வந்து ஐக்கன்ஸை கூட வந்து உங்களுக்கு நல்லா வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில மைன்யூட் சேஞ்சஸ் தான், பட் நல்லாயிருக்கு. விஜிட் ஸ்டாக்கிங் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து One UI 5.2 இந்த மாதம் கடைசியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட் பிக் திவாலி சேலில் மறுபடியும் iPhone 13 வந்து உங்களுக்கு 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குற மாதிரி வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர் கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இவங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ்லேருந்து 10,000 ரூபாய் கம்மியாக 59,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது.
கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் 1250 வரைக்கும் உங்களுக்கு குறையும். கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து உங்களுக்கு 15,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 45,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை iPhone 13 வாங்குறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். விவோடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் விவோடைய X90 Pro Plus இதோட 3D ரெண்டர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X80 விட இது ஒரு பவர்ஃபுல் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ X80 எப்படி ஒரு பெரிய கேமரா மாடியூலோ அதை விட பெரிய கேமரா மாடியூலோட இது வர்ற மாதிரி தான் இங்கே ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து கேமரா சென்சாரே 1 இன்ச்சுக்கு இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. Snapdragon 8 Gen 2 5000 mAh பேட்டரி 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டர்ஸோட சில ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அதோட iQOO Neo 7 நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங். இதுக்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அது கிடையாது, சைனா அது. அக்டோபர் 20th அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகுது. பட் இதோட மாடல் நம்பர் இந்தியாலையும் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்தியாலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். எக்ஸைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல் சிப் MediaTek Dimensity 9000+. ஆல்ரெடி இதோட ANTUTU ஸ்கோர்ஸ் அதுக்கப்புறம் இதோட கோர் வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த சிப். ஸோ இந்த சிப்பில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இது கூடவே வந்து எப்போவுமே இவங்க கேமராலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. 50 மெகா பிக்சலாக இருந்தாலும் சோனி சென்சாரோட கொடுக்குறாங்க. டிஸ்பிளேவும் E5 AMOLED டிஸ்பிளேவோட கொண்டு வராங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். iQOO Neo 7 அக்டோபர் 20th சைனாவில் லான்ச் ஆகுது. அதோட நேற்று லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெட்மி தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து திவாலி வரைக்கும் இது ஆஃபரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Redmi A1 Plus. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல், அதனால Helio A22 இங்கே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, HD+ டிஸ்பிளே, 8 மெகா பிக்சல் டுவல் கேமரா, ஸ்டாக் Android 12 தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7499. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 6999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8499. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 7999க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து திவாலி வரைக்கும் மீயோடைய அஃபிஷியல் வெப்சைட் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. Poco F5 இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் இந்த வாட்டியும் ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் தான். Redmi K60 இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரீபிராண்டிங் அப்படின்னாலும் இது ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 8+ Gen 1ல் கொண்டு வர போகிறாங்க. இந்த வாட்டி AMOLED பேனல் 2K AMOLED பேனலோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட Poco F5யும் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்ஸ் Redmi K60 சைனாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பில் என்ன ஃபீச்சர் வரப்போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 1080. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ராம்கி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.